காலிஸ்தெனிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருமே இந்த ஸ்கில்லை கண்டிப்பாக மாஸ்டர் பண்ணும். அதாவது பேக் லிவர். ஸோ பேக் லிவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிளான்ஸை வந்து ரிவர்ஸில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட பொசிஷன்ஸ் அண்ட் ஃபார்ம் எல்லாமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். பட் நீங்கள் ரிவர்ஸில் பண்ணுவீங்க. அண்ட் அதை நான் ரைட்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரேக் டவுன் பண்ண போகிறேன். ஸ்டெப் நம்பர் 1 என்னன்னா ஸ்கிண்டர் கேட். ஸோ பாரில் ஹேங் பண்ணிவிட்டு ஒன்ஸ் உங்களால் இந்த ஸ்டெப்பை கம்ஃபர்டபுளாக ஒரு 3 to 5 reps பண்ண முடியுதுன்னா, ஸோ ஸ்டெப் 2 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக் லிவர் வந்து டக் பொசிஷனில் பண்ண போகிறீங்க. ஸோ அது எப்படி பண்ணுறது ரைட் நோ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் வந்து உங்களால் இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக ஹோல்ட் பண்ண முடியுதுன்னா தென் நீங்கள் அட்வான்ஸ் டக் பண்ணலாம். ஒன்ஸ் அட்வான்ஸ் டக்கும் உங்களால் கம்ஃபர்டபுளாக பண்ண முடியுதுன்னா தென் நீங்கள் ஸ்டெப் 3 வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்டெப் 3 வந்து பார்த்தீங்கன்னா 1 leg பேக் லிவர். ஒன்ஸ் உங்களால் வந்து 1 leg பேக் லிவர் பண்ண முடியுதுன்னா ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ் ஒரு 3 to 5 seconds ஹோல்ட் பண்ண முடியுதுன்னா தென் நீங்கள் ஸ்ட்ராடல் பேக் லிவர் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒன்ஸ் ஸ்ட்ராடல் பேக் லிவரை உங்களால் 3 to 5 seconds பண்ண முடியுதுன்னா லெட்ஸ் கோ. உங்களால் இப்போ ரைட் நோ ஃபுல் பேக் லிவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அட்டெம்ப்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக 1 second ஹோல்ட் பண்ணுவீங்க. கீப் ப்ராக்டிஸிங். உங்களால் கம்ஃபர்டபுளாக வந்து பேக் லிவர் வந்து ஹோல்ட் பண்ண முடியும். அண்ட் எப்போவுமே பேக் லிவர் பண்ணும்போதும் ப்ரோட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படி நீங்கள் வந்து பிளான்ஸ் பண்ணும்போது ப்ரோட்ராக்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ப்ரோட்ராக்ட் பண்ணி உங்களோட ஆர்ம்ஸ் வந்து உடம்பு ஒட்டி வச்சுக்கோங்க. பை தட் உங்களால் கம்ஃபர்டபுளாக அண்ட் ஈஸி அண்ட் எஃபெக்டிவாக ஸ்கில்லை வந்து மாஸ்டர் பண்ண முடியும். உங்கள் எல்லாரும் நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் மீட் பண்ணுறேன். ஃபார் தட் என்ன மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.